ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட உமா ரமணன் மேடம் இப்போ உயிரிழந்துட்டாங்க அப்படின்ற நியூஸ் நமக்கு நல்லாவே தெரியும். அவங்க இறந்ததுலேருந்தே அவங்கள பற்றியான பேச்சுக்கள் சோஷியல் மீடியாவில் ஒரு நாளும் அதிகரிச்சுட்டே போயிட்டுருக்கு. ஒரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக உயர்ந்துகிட்டே போயிட்டுருக்கு. அவங்கள பற்றி நிறைய வீட்டை பற்றி தகவல்கள்லாம் சோஷியல் மீடியாவிலேயே வந்துட்டுருக்கு. அவங்க கூட ஒர்க் பண்ணவங்க, அவங்க வீட்டு நெய்பர்ஸ், அவங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்னு சொல்லி ஒருத்தரும் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டுக்குள்ளேயே என்ன நடக்குது அப்படின்ற தகவல்களுமே ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் போயிட்டுருக்கு. இப்போது என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு புதுசாக அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெளிவட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புகிறேன். வாங்கி அவர் சால்வ் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உமா ரமணன் மேடமோட வீட்டில் கட்டாக நிறைய கட்டியாக தங்கங்கள்லாம் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. ஸோ என்ன சொல்கிறீங்க, எப்படி அது அப்படின்னு கேட்டால், எஸ், அவங்க வீட்டில் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு லேடிஸ் அப்படின்னாலே அவங்களுக்கு நிறைய நகைகள்லாம் சேகரிக்கிறது அப்படின்றது பிடிக்கும். அந்த வகையில் தான் நம்மளோட உமா மேடமுக்குமே நிறைய விஷயங்கள்லாம் சேகரித்து வந்துட்டுருப்பாங்களாம். நகை மேலே பெரிய அளவில் ஒரு ஈர்ப்பு கொண்டவங்க தான் அவங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் நிறைய நகைகள்லாம் சேகரிச்சுட்டு வந்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. எல்லாமே அவங்களுக்கு ஒரு டிசைன் வந்தாலுமே ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் யாராவது அவங்க வீட்டுக்கு எதனா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தாலே அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதுனாலே நகை தான் கிஃப்ட்டாக வாங்கி கொடுப்பாங்களாம். அது சின்ன நகையாக இருக்கட்டும், பெரிய நகையாக இருக்கட்டும், பட் ஆனால் நகை தான் வாங்கி கொடுப்பாங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒர்க் பண்ண நிறைய படத்தில், அதாவது நிறைய படங்களில், நிறைய பாடல்களில் நிறைய தங்கப்பதக்கங்கள்லாம் வாங்கியிருப்பாங்க, நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருப்பாங்க. அந்த அவார்ட்ஸ், அந்த பதக்கங்கள் எல்லாமே இப்போ வரா மாதிரி சும்மா ஒரே ஒரு கோல்டு கோட்டிங் மேலே மாற்றி தர மாட்டாங்க. அது ஃபுல்லாகவே மொத்தமாக பியூர் கோல்டாக தான் இருந்துகிட்ருக்கும். அப்படி இருக்கும் சமயத்தில் அந்த தங்க பதக்கங்கள்லாம் கூட இருந்துகிட்டு இருக்கு. ரீசெண்டாக அவங்க வாங்கின நிறைய கோல்டு மெடல்ஸ், அதுவுமே பியூர் ஃபுல்லாகவே கோல்டாக தான் இருந்திருக்கும். ஸோ அந்த தங்க மெடல்கள்லாம் கூட முதல் கொண்டு அவங்க வீட்டில் வச்சுருக்காங்க. ஆல்ரெடி தங்க நகைகள்லாம் சேகரித்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது தங்கமாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேகரித்து வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாமே அவங்களுக்கு சேகரித்து வச்சுக்கிறதுக்கு, பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே பிடிக்குமாம். எப்பயுமே வருஷத்துக்கு ஒரு வாட்டி 2 வாட்டியாவது அதை எடுத்து க்ளீன்லாம் பண்ணி அதை அவங்க அதை வியர் பண்ணுறாங்களோ இல்லையோ அதை பத்திரமா பாதுகாத்துக்கிறதுன்றது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு செயலாக இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ திடீர்னு அவங்க இறந்ததுனால அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் அதை எப்பவுமே பத்திரமா பார்த்துக்கணும். மெயினாக அவங்க ஹஸ்பண்டும் அவங்க பசங்களும் அதை மெயினாக பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்காங்க. அவங்க கூட பிறந்தவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றது தெரியல. அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் கூட கொஞ்சம் சஃபர் கண்டிப்பாக எடுத்துப்பாங்க. ஸோ ஆனால் கண்டிப்பாக இனிமேலுக்கு அந்த நகைகள்லாம் முழுக்க அவங்க ஹஸ்பண்டுக்கும் அவங்களோட பையனுக்கும் தான் சேரும். ஸோ அவங்க அவங்க அம்மாவுக்காக கண்டிப்பாக அந்த விஷயத்தை ரொம்பவே பத்திரமா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுமே பார்த்துப்பாங்க, அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸுமே இருக்குது. ஸோ இவங்க கிட்டத்தட்ட நிறைய படங்களில் நடிச்சிருக்காங்க அப்படின்ற போது அவங்க நிறைய இசையமைப்பாளர் கூடலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸுமே அவங்க வச்சுருக்காங்க. நிறைய ஃபோட்டோஸ்லாம் கூட வச்சுருக்காங்களாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சம்டாக்கிஸ் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.